கேபிஸ் அண்ட் குடிப்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேஷ் மங்கி கெட் ரிவார்டட் நவ் மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபா, இல்ல வந்து நீங்க யூஎஸ் டாலர்ல கால்குலேட் பண்றதா இருந்தா $10, அது $10 வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது 800 ரூபா பக்கத்துல வந்து வருது. சோ இப்படி வந்து நம்ம வந்து டாஸ்க்ஸ் மூலமாக, ஆஃபர் வால்ஸ் மூலமாக, சர்வேஸ், கேம்ஸ், ரீட் அண்ட் ஏர்ன் செக்ஷன், ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன், இப்படி செக்ஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கூகுள் மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது நல்ல ஒரு ஹை ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு, 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். சோ சில மக்கள் வந்து இந்த மொபைல் ஆப்ல வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம், அதை அப்படியே கேஷா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் ஆப்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பே பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேஷ் மங்கி கெட் ரிவார்டட் நவ் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ போகலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து கேஷ் மங்கி கெட் ரிவார்டட் நவ் மொபைல் ஆப். சோ இந்த லோகோ வந்து நல்லா பாத்துக்கோங்க. இதை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து கேஷ் கிராஃப்ட் கேம்ஸ் எல்எல்சி. சோ இந்த மொபைல் ஆப் வந்து பார்க்கும்போது 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 67,000 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. நல்ல ஒரு விஷயம் தான். சோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணலாம். அபவுட் திஸ் கேம் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து டீடைல்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் பத்தி நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ ரீசெண்டா, அதாவது February 24, 2024 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் ஆப் உடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. சோ இதுல ஒருத்தர் வந்து 26 ஜூலை 2024 வந்து ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது, இந்த மொபைல் ஆப்பை நான் கொஞ்சம் மாசமா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சோ என்னுடைய ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய இன்டர்ஃபேஸ், அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்போடைய சப்போர்ட் டீம் வந்து எந்த டைம்ல நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ யாருக்குனாலும் இந்த மொபைல் ஆப்பை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு வந்து 440 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து இந்த மொபைல் ஆப் வழியா கிடைக்குது. சர்வீஸ் வந்து ஃபில் பண்றதா இருக்கட்டும், டாஸ்க், ஆஃபர் வால்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க ஒன்னு நோட் பண்ணும், இந்த கமெண்ட் வந்து பாதியிலே நிக்குது. சோ இது ஒரு காப்பி பேஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு வந்து தெரியுது. பட் இதுக்கும் வந்து 76 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொருத்தர் 4 ஸ்டார் ரிவ்யூ ஷேர் பண்ணிருக்காங்க டியூரிங் January 2025. என்ன அப்படின்னா, ஓகே நான் அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டேன், அதாவது அந்த கேமை வந்து முடிச்சிட்டேன், முடிச்ச பிறகு ஆடு வந்து வரமாட்டேங்குது. இப்ப இந்த ஆடு வந்தாதான் ஆக்சுவலா நான் சூப்பர் ஆஃபருக்குள்ளேயே போக முடியும். சோ இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 124 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம ரீசெண்டா பார்த்தா அதே ரிவ்யூஸ் வந்து இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ. இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டில் நிறைய மக்கள் வந்து பெஸ்ட் ட்ரஸ்டடான மொபைல் ஆப், காயின்ஸ் வந்து ஈஸியா வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மொபைல் ஆப்ல வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ அப்படி வந்து கோ த்ரூ பண்ணும்போது நான் வந்து இந்த மொபைல் ஆப்ல கொஞ்சம் நாட்கள் வந்து விளையாடி பார்த்தேன். அதே ஆடு தான் வந்துகிட்டே இருக்கு, பட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டுது. சோ ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். சோ இந்த இஷ்யூவை என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, ஓகே நான் வந்து ஒரு கேமோடைய 100th லெவல் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1000 காயினாவது அவங்க கொடுக்கணும். ஆனா 253 காயின் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நான் வித்ட்ராயல் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன், 3 நாள் ஆகியும் எனக்கு வித்ட்ராயல் வரல அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து வித்ட்ராயல் ரிலேட்டடா 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. 3 நாள் ஆகியும் எங்களுக்கு வந்து வரல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவங்க சொல்றது ஒண்ணு, இப்போ நடக்கிறது ஒண்ணு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ எனிவே இந்த மொபைல் ஆப்ல வந்து பல நெகட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. பட் ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு வந்து தெரியும். சோ டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்ல ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி.
ஸோ இதுல இன்ஸ்டால் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த பார் உங்களுக்கு ஃபுல்லா லோட் ஆகும். அதுக்கு பிறகு வைரஸ் வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இன்ட்ரோ ஸ்கிரீன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கேஷ் மங்கி மொபைல் ஆப் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாமான்னு கேட்குறாங்க. அலோன்னு கொடுத்தாதான் அடுத்த செக்ஷன் வந்து போகும். ஸோ இந்த இன்ட்ரோ ஸ்கிரீன்ல வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் வந்து ப்ரீ செலக்டடா இருக்கு. ஸோ அதையே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது பிரைவசி பாலிசி கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் அக்ரி அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி சர்வர் கூட கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ள வரும்போது ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். இல்ல நம்ம வந்து டைரக்டா வந்து டெய்லி ஸ்ட்ரீக் உள்ள போகலாம். ஸோ இந்த டெய்லி ஸ்ட்ரீக் உள்ள போறதுக்கு, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறதுக்கு நீங்க வந்து ஒரு சூப்பர் ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால அலோவ் பெர்மிஷனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அக்செப்ட் அண்ட் அலோவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ பெர்மிட் யூசேஜ் அக்சஸ் கொடுத்த பிறகு அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல வந்து அன்லாக் ஆஃபர் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து 22 டைமண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த 22 டைமண்ட்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு நீங்க வந்து கேம் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி 5 டைமண்ட் இருக்கு. இன்னும் 17 டைமண்ட் நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கலரை வந்து கரெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ணணும். சில டைம் ஈஸியா இருக்கும், சில டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டஃபாவும் இருக்கும். கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து 1 டைமண்ட் வந்து ரிசீவ் ஆயிட்டு. ஸோ இதை வந்து கிளைம் பண்றதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து முடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ தான் டைமண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து ரீட் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபாஸ்டா காயின்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். 15 காயின்ஸ் உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து 3 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையிலே 3 மினிட்ஸ் கிடையாது, கூடவே டைம் ஆகுது. தேவைப்பட்ட அவங்களுடைய யூடியூப் வீடியோ வந்து பாருங்க. இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்ட்ரைட்டாவே ஒர்க் பண்ணலாம்னா ஏர்ன் 15 அப்படின்னு வந்து கொடுக்கலாம். என்னுடைய சஜஷன் வந்து டைரக்டாவே பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டைமர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட், நெக்ஸ்ட், கண்டினியூ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்டிக்கலை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. சில டைம் எல்லாமே பார்த்து ரீகேப்சா வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில டைம் எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பீங்க. பட் அந்த செக்ஷன்ல அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த கேப்சர் லோட் ஆகும். அதுல நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்து போகும். ஸோ இப்படி வந்து இன்னொரு ஆர்டிக்கலுக்கும் வந்து ரீடைரக்ட் ஆகும். அங்கேயும் இதே மாதிரி டைமர் வந்து உங்களுக்கு போகும். ஃபைனலா எல்லாம் முடிச்ச பிறகு இந்த ஃபினிஷ்னு பட்டன் வந்தாதான் உங்களுடைய ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணதா அர்த்தம். ஸோ ஃபினிஷ் கொடுத்த உடனே நீங்க போய் உங்க டேஷ்போர்ட் செக்ஷனை வந்து செக் பண்ணா இந்த மாதிரி 15 காயின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க், ஆஃபர்ஸ், சர்வேஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாஸ்க்கு வந்து டைம் வால் வந்து சில டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி நமக்கு வந்து கேம்ஸும் நம்ம வந்து விளையாடலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ லெட்ஸ் பிளே அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல நிறைய கேம்ஸ் வந்து இருக்கு. இதுல ஹெக்ஸாட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேமு. ஸோ ஒரு நிமிஷம் நீங்க வந்து விளையாண்டிங்கன்னா 30 காயின்ஸ். ஸோ இதே மாதிரி 2 மினிட்ஸ் விளையாண்டிங்கன்னா இந்த மாதிரி 32 காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளவு டைம் நீங்க வந்து மொபைல் ஆப்ல வந்து ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. நீங்க ஃபுல்லா விளையாடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபுல்லா விளையாண்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து 1900 பாயிண்ட்ஸ் பக்கத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து விளையாடலாம். எப்போனாலும் நீங்க வந்து இந்த மாதிரி அன்லாக் ஆஃபர் செக்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ டாஸ்க் செக்ஷன்ல நமக்கு வந்து ஆட்ஸ் அண்ட் மீடியால வந்து டாஸ்க்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1750 பாயிண்ட்ஸ் பக்கத்துல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சர்வேஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமாக, சைன் அப் பண்றது மூலமாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நியூ யூசர்ஸ்க்கு இது ஆக்சுவலா ஒரு ஜாக்பாட் தான், டக்குன்னு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து லூட்லி வந்து நமக்கு வந்து 30,000 லூட்ஸ் பக்கத்துல நீங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 70,000 பாயிண்ட் உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி ஹையர் எண்ட்ல 1,00,000 லூட் பக்கத்துல நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2,10,000 பாயிண்ட்ஸ் பக்கத்துல நீங்க வந்து கலெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய டாஸ்க்ஸ், சர்வேஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில மொபைல் ஆப்ஸும் இந்த மொபைல் ஆப்போட அசோசியேட் ஆயிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அதாவது ரிவர்ட் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மொபைல் ஆப், எம் கேஷ், கேஷ் நிஞ்சா, இதெல்லாம் வந்து
ஃபேமஸ் மொபைல் ஆப்ஸ் இந்த மொபைல் ஆப்போட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து சர்வேஸும் நமக்கு வந்து இருக்கு. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ஃபாலோ பண்றது மூலமாக, அதாவது Facebook, Instagram, Telegram இப்படி ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து 50 கோல்ஸ் வந்து கிடைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வாலெட் செக்ஷன் வந்து இதுதான். ஸோ இதுல வந்து வித்ட்ராயல் வந்து கொடுக்கும்போது நம்ம கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கண்ட்ரியை பொறுத்து நமக்கு வித்ட்ராயல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ கூகுள் பிளே, யூபிஐ, பேபால், அமேசான் அப்படின்னு வந்து இருக்கு. இது இந்தியாவை பொறுத்து. ஸோ இதுல வந்து யூபிஐ நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஃபோன் நம்பர், யூபிஐ ஐடி கரெக்டா நீங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து 800 காயின்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா 10 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி 8000 காயினை நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன் சிமிலர் வே நீங்க 20,000 காயினை நீங்க வந்து கலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து 1 டே ஆகுது ஆகும் இந்த வித்ட்ராயல் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பேபாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இன்டர்நேஷனல் கஸ்டமரா இருந்தா பேபால் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அக்சசபிளா தான் இருக்கும். ஸோ நேமும் பேபால் வெரிஃபைட் இமெயில் ஐடியும் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன். இந்த ரெஃபரல் லிங்கை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்களுடைய ரெஃபரல் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அது மூலமா 50% லைஃப் டைம் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கும் ஒரு சைன் அப் போனஸ் வந்து இந்த மொபைல் ஆப்ல ஜாயின் பண்றது மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 10 பேரை இன்வைட் பண்ணீங்கன்னா 500 காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. 50 பேரை இன்வைட் பண்ணீங்கன்னா 3000 காயின்ஸ் வந்து கிடைக்க போகுது. இதே மாதிரி 500 பேரை இன்வைட் பண்ணீங்கன்னா சாண்டிஸ்க் 128 GB பென்டிரைவ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. 1000 இன்வைட் பண்ணீங்கன்னா நீங்க MI 10,000 mAh பவர் பேங்க் வந்து உங்களுக்கு கிஃப்டா வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஹையர் எண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது 50,000 இன்வைட்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆப்பிள் ஐபோன் 15 128 GB வந்து உங்களுக்கு கிஃப்டா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து லீடர் போர்ட் செக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ ஒரு டைமர் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு 13 ஹார்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இந்த மொபைல் ஆப் வழியா ஏர்ன் பண்ணிருக்கிறத வந்து உங்களால பார்க்க முடியுது. ஸோ இது ஆக்சுவலா ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ப்ரொஃபைல் செக்ஷன்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்ல. ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனும் இல்ல. ஆக்சுவலா எந்த கண்ட்ரி, எந்த லொகேஷன்ல இவங்க ஆக்சுவலி ஃப்ரம் அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியல. இந்த மொபைல் ஆப் வந்து டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ வந்து சர்ச் பண்ணலாம். கேஷ் மங்கி கெட் ரிவார்டட் நவ் மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் இல்ல வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல ரேட்டிங் வந்து இருக்கிறத வந்து பார்த்துட்டீங்க, மொபைல்லே பார்த்துட்டோம். பட் குரோம் புக்ல ஆர் மேபி டெஸ்க்டாப், லேப்டாப்ல வந்து பார்க்கும்போது 4.4 ஸ்டார், அங்க வந்து 4.6 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார், இங்க 4.4 ஸ்டார். ஸோ கோரால வந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது இந்த மொபைல் ஆப் வந்து சூப்பர் தான், அதே மாதிரி காசும் கொடுக்குறாங்க. பட் என்ன அப்படின்னா நீங்க பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து ஆட் ஆகாது. பட் இந்த ஆப்லயே கொஞ்சம் டைம் நீங்க இருந்தீங்கன்னா காயின்ஸ் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நமக்கு வந்து softonic.comலயும் இந்த மொபைல் ஆப் வந்து ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஜஸ்ட் 3 ரிவ்யூஸ். ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் இல்ல. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலா எந்த லொகேஷன்ல இருந்து இந்த மொபைல் ஆப்பை ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியல. எதுக்காக சொல்றேன்னா இந்த மொபைல் ஆப்ல வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்க கஸ்டமர் கேரை ஒரு இமெயில் ஐடி வழியா தான் கான்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஃபோன் நம்பர் கூட கிடையாது. அந்த இமெயில் ஐடி வந்து பல நேரங்கள்ல உங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இந்த மொபைல் ஆப் வழியா உங்களால டெய்லி வந்து 250 ரூபா ஆர் $10 வந்து ஏர்ன் பண்ண முடியாட்டியும் மேபி பிட்வீன் ஒரு 2 வாரத்துல இருந்து ஒரு 2.5 வாரத்துக்குள்ள உங்களால இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பாசிவ் இன்கமா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் நீங்க வந்து டாஸ்க்ஸ், ஆஃபர் வால்ஸ், கேம்ஸ், சர்வேஸ், ரீட் அண்ட் ஏர்ன் இல்ல ரெஃபர் அண்ட் ஏர்ன், முக்கியமா வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபேக், வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மொபைல் ஆப்ல நீங்க கிடைக்கிற டைம்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணா இந்த டைம்குள்ள உங்களால இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியலாம். மொபைல்ல உள்ள கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து 4.6 ஸ்டார் அப்படின்னு ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து அதாவது குரோம் புக்ல வந்து 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து கிடைச்சிருக்கு. நல்ல ஹை ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இது ஒரு ஆவரேஜான ஏர்னிங் மொபைல் ஆப். ஆக்சுவலா ஒரு லோ பேயிங் மொபைல் ஆப். பட் டெஃபினட்டா ஃபேக் கிடையாது.
சோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி earning.